பிப்ரவரி 2022 போர்ச்சுகலுக்கு பக்கத்தில் ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் பேர் வந்து ஃபெலிசிட்டி ஏஸ். இது வந்து ஒரு கார்கோ கப்பல். போர்ச்சுகலுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அசோஸ் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் தீவுகள் வந்து இருக்குது. அந்த தீவுகளை ஒட்டி இந்த கப்பல் வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் சடனாக வந்து ஒரு ஃபயர் வந்துடுது. இந்த ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த ஃபயர் மொத்த கப்பலுமே கம்ப்ளீட்டாக பரவிடுது. அப்போ போர்ச்சுகீஸுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த கப்பலுடைய 22 மாலுமிகளை வந்து காப்பாற்றிடுறாங்க. சரி, இந்த கப்பலில் அப்போ என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கப்பல் வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனிலேருந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான கார்கோ வந்து கொண்டு போயிட்டுருக்கு. என்ன கார்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காஸ்ட்லியான லக்ஸுரி கார்ஸ். ஸோ என்னென்ன கார் இருந்துச்சுன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வோல்க்ஸ்வேகன், போர்ஷே, அவுடி, பென்ட்லி, லம்போகினி அப்படின்ற இந்த 5 பிராண்டு. இந்த 5 முக்கியமான பிராண்ட்ஸ் வந்து எல்லாமே காஸ்ட்லியான கஸ்டம் டிசைன்டு கார்ஸ். இதில் வந்து லம்போகினி வந்து ஒரு ஸ்பெஷல் மாடல். அதில் ஒரு செலக்டிவ் அமௌண்ட்டான வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸே பண்ணியிருக்காங்க. அது மாடல் பேர் அவென்டடார். இந்த கார்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 19 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்த லோடில் வந்து போயிடுச்சு. அதாவது கிராட்ச்லேருந்து கஸ்டம் டிசைன். இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் அந்த வெஹிக்கிளில் வந்து கேட்கலாம். அந்த வெஹிக்கிளில் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்த ஸ்பெஷாலிட்டி. கார்கோவுடைய மொத்த லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா $400 மில்லியன் மேலே வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபயருக்கு ஒரு காஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லித்தியம் பேட்டரியில் வந்து லீக்கேஜ் இருந்துச்சு. அந்த லீக்கேஜ் தான் ஃபயராக மாறி அந்த ஃபயர் வந்து டக்குன்னு வந்து ஃபுல்லாக வந்து பரவிடுச்சு, எல்லா டெக்லேயும் வந்து ஏறிடுச்சு அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் சோர்ஸஸ்ன்னு எதுவுமே கிடையாது. பட் இந்த ஷிப்புடைய ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோம்லாம் அடித்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் வந்து அது கண்ட்ரோல் ஆகலைன்றது தான் அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெசலை வந்து விட்டாங்க, அதாவது ஷிப்பை விட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சால்வேஜ் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை டோப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து ஸ்ட்ரக்சுரல் டேமேஜ் இருந்ததுனால அந்த ஷிப் வந்து மார்ச் 22 வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூழ்கிருச்சு. இப்போது நம்ம அதை போய் பார்க்கணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில் போய் பார்த்தோம்னா அந்த கப்பலை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம நினைக்கிற எல்லா காசுமே வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் வந்து ப்ரெஷரில் நஞ்சு போய் கிடக்கும். அப்படியே நம்ம அதை மீட்டு எடுக்கணும்னாலும் அதுலேருந்து எந்த பிரயோஜனமே இருக்காது. அப்படின்றதுனால எந்த முயற்சியும் சால்வேஜ் டீம் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ் வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுடி தான் வந்து அதிகமான காசு வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது 1944 காசு அவுடியில் மட்டும் இருந்திருக்கு. ஸோ இதர காசு எல்லாமே அதாவது பிரேக்கப்பில் வந்து வச்சுருக்காங்க. மேரிடைம் கார்கோ லாஸஸில் இதுதான் வந்து ரொம்ப ஹெவியான லாஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் வந்து கருதப்படுது. அதாவது 3 years ஸ்டில். ஓகே, ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். மறந்துடாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.